ஹாய் வெல்கம் டு அம்மு லைஃப் ஸ்டைல் விளாக். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபி பார்க்கலாங்க. நான் ரெகுலராக ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் சேர்த்துருக்கிற ஒவ்வொரு பொருளையும் அவ்வளோ ஒரு நன்மைகள் இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு வந்து கருப்பு கவுனி அரிசி ஒரு கப் எடுத்துக்கலாம். இதில் வந்து மூளை செயல்பாட்டிற்கு உதவுதுங்க. சக்கரை நோயிலேருந்து வெளியில் கொண்டு வருது. தசைப்பிடிப்புக்கு ரொம்ப நல்லதுங்க. கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துது. ஒவ்வொரு அரை கப்பு கருப்பு கவுனி அரிசியிலையும் 3 கிராம் நார்ச்சத்து நிறைஞ்சிருக்குதுங்க. இந்த அரிசி அவ்வளோ நன்மைகள் இருக்கு இதில். அடுத்தது பார்லி அரிசி பார்க்கலாம். உடல்ல கொழுப்பு சேர்வதை தடுக்குது. உடல் எடையை குறைக்க ரொம்ப உதவுதுங்க. இதய ஆரோக்கியத்துக்கு பாதுகாப்பாக உள்ளது. செரிமானத்தை வந்து மேம்படுத்த உதவுது. ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது. பித்தப்பை கற்கள் உருவாகிறத தடுக்குது. நிறைய பேருக்கு இப்பெல்லாம் வந்து இந்த பித்தப்பையில கல் உருவாகுது இல்லைங்களா, அது வந்து இது ரொம்ப பெனிஃபிட். இது சாப்பிட்றதுனால இந்த கல் உருவாத தடுக்குது. அடுத்தது நம்ம வந்து பாசிப்பருப்பு. நம்ம எல்லாரும் அன்றாட உணவில் சேர்த்துற இந்த பாசிப்பருப்புல என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு பார்க்கலாம். அவற்றில் உள்ள பொட்டாசியம் உடலில் இரத்த ஓட்டத்தை சீராக உதவுகிறது. உணவில் பாசிப்பருப்பு அல்லது பச்சை பயிரை உணவில் சேர்த்து வந்தால் சரும புற்றுநோய் ஏற்படுவதை இங்கே தடுக்குதுங்க. பாசிப்பருப்பு வந்து இதுக்கு ஒரு ருசி கொடுக்கும். இந்த கஞ்சி நம்ம குடிக்கும்போது இதுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க பாசிப்பருப்பு. அடுத்தது நம்ம வந்து கொள்ளு பார்க்கலாம். கொள்ளுல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும். எலும்புக்கும் நரம்புகளுக்கும் வலு சேர்க்கும். பசியின்மையை வந்து நீக்க உதவுதுங்க. இது கொலஸ்ட்ராலை வந்து கட்டுப்படுத்தும். கொள்ளு சாப்பிட்றதுனால நம்ம வந்து ரொம்ப நேரம் பசி எடுக்கிறதையே வந்து தடுக்கும். சும்மா வேவிச்சு கூட நம்ம டெய்லி ஒரு கப்பு கொள்ளு எடுத்துக்கலாம். அவ்வளோ நல்லது. அடுத்தது வந்து நம்ம சீரகம் பார்க்கலாம். அஜீரண கோளாறு வந்து இது சரி பண்ணும். தோல் பளபளப்பு கூடும். ரத்த சோகை வந்து குறைக்கும். தூக்கமின்மையை வந்து சரியாக்குங்க. அது மிளகு சளி, இருமல், ரத்த அழுத்தத்தை சரி பண்ணும். தொற்று நோய் வராமல் தடுக்குங்க. வாய்வு தொல்லை வந்து குறைக்கும். இந்த கஞ்சிக்கு ஒரு காரத்தன்மையை, கொஞ்சம் மைல்டான காரத்தன்மையை கொடுக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கறிவேப்பிலை வந்து நிறைய ஹேருக்கு ரொம்ப நல்லதுங்க. இதுவும் வெயிட் குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நிறைய பேர் கருவேப்பிலை சாப்பிடாதவங்க இந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கு இந்த கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டாது கஞ்சி பவுட்ரு வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் நான் வந்து இந்துப்பு சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் இந்துப்பு கிடைச்சாலும் சேர்த்துக்கோங்க. இல்லைனாலும் சும்மா சாதாரண கல்லுப்பு கூட சேர்த்துக்கோங்க. இதுலேயே மக்கானா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அது இல்லாதனாலும் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.